படுக்கையிலே இருந்தாலும் நீங்கள் பெற்றோர் தான். உங்களே டாமினேட் பண்ணி சில காரியங்களே செய்யறதுக்கும், திட்டுறதுக்கும், சில சிலவற்றை பேசுவதற்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அது வயசான காலத்தில் அவங்களால அதை செய்ய முடியாது. இயலாமை ஏதாவது சொன்னால் உடனே விட்டு போயிடுவாங்களோ, நம்மளுக்கு வேற ஹோல்டு இல்லை அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற இளவயது பெற்றோருக்கும் நான் இதே தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது தொடராதபடிக்கு இந்த நாள்லேயே நிறுத்திடுங்க. இப்படிப்பட்டான காரியத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா, ஒரு இயலாத பெற்றோருக்கு எதிராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி செயல்களை நீங்கள் விட்டுருங்க. இல்லைன்னா இது உங்களை தொடரும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. பெற்றோரே உங்கள் ஸ்தானத்தை எந்த காலத்துலையும் நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் பெற்றோர் தான் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு எல்லா காலத்துலேயும் புரியும்.